ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம 45லேருந்து 1 மணி நேரத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய சூப்பரான ஒரு காம்போ லஞ்ச் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம மோர் குழம்பு, ரசம், அப்புறமா கர்நாடகா ஸ்டைல் நுச்சி நுண்டை அப்படிங்கிற ஒரு ரெசிபியும் சேர்த்து பார்க்க போகிறோம். மோர் குழம்பு ரெசிபி நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருக்கேன். கூடவே இன்றைக்கி சக்தி மசாலா ரசப்பொடியை வச்சு ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுதான் அந்த உருண்டைகள். இது எல்லா வித பருப்பும் சேர்த்து ஆவியில் வேக வச்சு எடுக்கிறது. இப்போ நம்ம எல்லாமே செய்ய தொடங்கிடலாம். முதல்ல மோர் குழம்புக்கு தேவையானது எல்லாமே நான் ஊற வச்சுட்டேன். இது எல்லாமே ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. இந்த பருப்பு உருண்டைக்கு 1 கப் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, இது எல்லாமே 3 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. இப்போ முதல்ல நம்ம மோர் குழம்புக்கு தேவையானது எல்லாமே அரைச்சி எடுத்துடலாம். இங்கே ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தக்காளி பழமும் புளியும் நம்ம கொதிக்க வைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மோர் குழம்புக்கு அரைச்சாச்சு. பருப்பு எல்லாமே அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் துருவல், மஞ்சள் சேர்த்து அரைச்சி மோரில் கலந்து நம்ம கொதிக்க விட்டுடலாம். இதில் எண்ணெய் சேர்த்தலை. அதே மாதிரி மோர் குழம்பு ரொம்ப கொதிச்சும் வரக்கூடாது. அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே நமக்கு சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, மிளகாவத்தல், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து மோர் குழம்புல சேர்த்துடலாம். மோர் குழம்புல நீங்கள் எந்த காய்கறி பிடிச்சாலும் போட்டுக்கலாம். டீட்டெயிலாக இதனோட ரெசிபி வேணும் அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பார்த்ததுனால நம்ம அடுத்த ரெசிபிக்கு போயிடலாம். ஸோ சூப்பரான நம்மளோட மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ இந்த பருப்பு உருண்டைக்கு நான் பருப்பெல்லாம் வடிச்சிட்டு பச்சை மிளகாயும் இஞ்சியும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ குழந்தைங்கள்லாம் சாப்பிடும்போது வாய்க்கு கிடைக்காம இருக்கும், காரமும் நல்லா பிடிக்கும். கார தேவைக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதில் பருப்பு எல்லாமே வடிச்சிட்டு சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். நல்ல கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கீரை பயன்படுத்துகிறதுனாலும் பயன்படுத்திக்கலாம். 1.5 பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பருப்பு எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ அதுலேயே 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இது பெருங்காயத்தூளும் சேர்த்திட்டேன். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல். உப்பு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சு வைக்கும் பொழுது சேர்த்துக்கலாம். அதனால் இது இருக்கட்டும். இப்போ சாதத்துக்கு தேவையான அளவுக்கு அரிசியும் சைடில் நம்ம ஊற வச்சிடலாம். ரசத்துக்கு நம்ம எடுத்து வச்ச தக்காளியும் புளியும் நல்லா கொதிச்சிருச்சு. இது ஆறுனதுக்கப்புறமா நல்லா கையில் கரைச்சிட்டு இந்த திப்பி எடுத்துருங்க. இதில் ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி சக்தி ரசப்பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதிலே பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை எல்லாமே சேர்த்துட்டு கை வச்சு எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. அப்போ ரசத்தில் அந்த மிளகாயினுடைய வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இது எங்கள் மாமியார் வைக்கக்கூடிய ஸ்டைல். இந்த மாதிரி தான் வைப்பாங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி அவங்க கரைச்சிருவாங்க. அதே மாதிரி உங்களுக்கு துவரம்பருப்பு வைக்கும் பொழுது அந்த பருப்பு தண்ணியை எடுத்து தக்காளி புளியும் அதிலே சேர்த்து கரைச்சி வச்சுருவாங்க. இப்போ ரசம் ஒரு அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு நம்ம தாளிப்பு பண்ணிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு 4 பல் போல் பூண்டு, 1 சின்ன வெங்காயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகத்தை நல்லா இடிக்கிற கல்லில் வச்சு கொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். இதை நம்ம ஏற்கனவே எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு நம்ம இடித்து வச்சுருக்க பூண்டு வெங்காயத்தையும் போட்டு வறுத்து விட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ரசத்தில் சேர்த்துக்கலாம். எப்போதுமே நம்ம ரசப்பொடி அரைச்சி வைக்கிறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈஸியாக வைக்கலாம். அதே போல் பேச்சுலர்ஸாக இருக்கவங்களுக்கும் இந்த ரசம் ஈஸியாக வரும். கலந்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புளியும் தக்காளியும் நம்ம ஏற்கனவே கொதிக்க வச்சு சேர்த்துருக்கிறதுனால இந்த ரசம் லேசாக நுரக்கூடி வந்தால் போதும். நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம்.
ரசம் கலக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு சைடு வந்து ரைஸும் வச்சாச்சு. நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரசமும் நொறக்கூடி வந்துடுச்சு. உங்களுக்கு குக்கர் வந்து விசில் வர்றதுக்கு உள்ளார நம்ம வந்து அந்த உருண்டைக்கு தேவையானது எல்லாமே போட்டு கலக்கி நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். தேங்காய் துருவல், வெங்காயம், கொத்தமல்லி எல்லாமே சேர்த்தியாச்சு. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் எல்லாத்தையுமே வந்து உருண்டைகளாக பண்ணிக்கலாம். இது வந்து மோர் குழம்புக்கு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி மோர் குழம்புக்கு பருப்பு உசிலியும் வச்சுக்கலாம். மோர் குழம்பு உசிலியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதுக்கான அளவுகள் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் நான் ஆவியில் வேக வைக்கிறதுக்கு தண்ணியும் வச்சுட்டேன். இப்போ நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையுமே இதில் மாற்றிடலாம். 15 நிமிஷம் போல் டைம் பார்த்துக்கோங்க, அதுக்குள்ளே வெந்துடும். இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், உருண்டை எல்லாமே வந்து நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்கியூவர்ஸ் வச்சு வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாமே வந்து ஒட்டாமல் வந்திருக்கு. ஸோ உருண்டை வெந்துருச்சு. இது வந்து சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் எல்லா ஐட்டமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துகிட்டு நம்ம வந்து பரிமாற ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த டேஸ்ட்டான காம்போ லஞ்சை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவு எண்ணெயும் இருக்காது, நல்ல ப்ரோட்டீன் நிறைஞ்சது, டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்,